ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடி ஆகி பர்த்டே நடக்கிற ஹாலுக்கு வந்தாச்சுங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு 2 தடவை தள்ளி தாங்க நான் ஹால் புக் பண்ணியிருந்தோம். பக்கமாகவே இருக்கட்டும், ஏன்னா பாப்பா வரும்போது தூரம் அழைச்சிட்டு போக முடியாது, ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ரெடி பண்ணியிருந்தோம். வந்தாச்சு, எல்லாருமே வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க, ஏன்னா கேக் வெட்டுற டயத்தை கணக்கு பண்ணி தான் வருவாங்க. சுபா வந்துட்டாங்கன்னு நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வெளியில் எடுத்துட்டு அப்படியே கதை திறந்துட்டு உள்ளே வந்து அப்படியே குளு 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 குளுன்னு இருந்துச்சுங்க. ஹாப்பியாக இருந்துச்சு. சொந்தக்காரங்களையும் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கேக்கெல்லாம் வெட்டுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. பாப்பாவுக்கு கேக் ரெடியாக வந்து டெக்கரேஷன் பண்ணி பலூன்லாம் கட்டி சூப்பராக வச்சுருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேபி வந்துடுவாங்க. எங்கள் லட்டு வந்து அழகாக கேக்கை கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒரே அழுதுட்டாங்க. கூடத்தை பார்த்தோன்னா அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க. அதனால் கொஞ்சம் அழுது சமாதானப்படுத்தி கேக்கெல்லாம் வெட்டிட்டு சரி வாங்க எல்லோரும் சாப்பிட போகலாம் அப்படின்னு சுபா கூட்டிகிட்டு வந்து எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு சுபாவும் டேஸ்ட் பண்ணலாம்ல, அதனால் சுபாவும் சாப்பாடெலாம் டேஸ்ட் பண்ணால் ஃபுட்டு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, செம்ம சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தலாம்னு ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தோம். ரிட்டன் கிஃப்ட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்ச இடத்துல தாங்க எல்லாருக்கும் செடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி செம்பருத்தி செடி எல்லாருக்கும் கொடுத்தோம். வாங்க நீங்களே செடி வாங்கிக்கலாம், வீட்டுக்கு போகலாம். ஓகே, பாய்.